பவுல் எடுக்கிறார் சொல்றாரு, நீங்க இருளுக்குள்ளாதவர்கள் அல்ல, நீங்க நம்பிக்கையற்றவர்கள் அல்ல, மற்றவர்களைப் போல நீங்கள் நம்பிக்கையற்றவர்களைப் போல துக்கிக்கிறவர்கள் அல்ல, யாராவது மரித்து போனால் அதை நினைத்து அழுகிறவர்கள் அல்ல, நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள், நீங்கள் வெளிச்சத்திற்குரியவர்கள். அதனால தானே பக்தன் அப்படி பாடினார், அங்கே தெரியும் வெளிச்சம் அது கலங்கரை தீபமோ, அது இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, அது பரலோகம், அது தெரியணும். அதனால தான் பெர்க்மான்ஸ் பாடினார், பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா, தெரியணும். ஒரு வியாதி வரும்போது அதில் தெளிவு கிடைக்கணும், ஒரு பிரச்சனை வரும்போது அதில் தெளிவு கிடைக்கணும், அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பைபிளை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் போய் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். எங்க இப்ப வயிற்றுக்குள்ள குழந்தை உண்டான உடனே கர்த்தர்கிட்ட விசாரிச்ச ரெபெக்காள் எங்கிருந்து வந்தவ? சீரிய நாட்டில இருந்து வந்தவங்க தான். ஆனா கர்த்தரிடத்தில் வரும்போது அவ இருளுக்குரியவள் அல்ல, வெளிச்சத்துக்குரியவள். அவள் தான் சொல்லுகிறாள், ஏசாதா இப்படி போயிட்டான், யாக்கோபை இருள்ல தள்ளி நான் உயிரோடு இருப்பது எப்படின்னு. ஏன்னா அவன் வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டா. நான் விட மாட்டேன்னு. அதுல இருந்து தான் யூதாவில் இருந்து கர்த்தர் வந்தாரு. என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கிறீங்களா? இன்னும் யார் தெரியுமா, அவங்கள மாதிரியே தூங்கி எந்திரிச்சு வேலைக்கு போய் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு சினிமா பார்த்து வேலைக்கு போய் நீங்கள் வாழ்கிறீங்கன்னா உங்களை பார்த்து யாரும் தேவனுக்குள்ளே வரமாட்டான். நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நமக்கு ஒரு லெக்கு இருக்குது. நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நமக்காக ஒரு ராஜ்யம் காத்து கொண்டிருக்கிறது, நமக்காக ஒரு ராஜ்யத்தில் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய முடிவு அவருக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதை நோக்கி நாம் ஓட வேண்டும். சத்தம் வராமன்னு சொல்லுங்க. அதனால் நம்ம இருளின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. ஒன்று நல்ல அந்த ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து கவனித்து பாருங்கள். அங்கேயும் சொல்லுகிறார் பவுல் அடிகளார், தொடர்ந்து பேசுகிறார். ரோமர் 13:11 வசனம், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று அறிந்து. அவை நைட்டுனா தூங்கிட்டே இருப்பாங்கல்ல, அது மாதிரி சர்ச்சில் நிறைய பேருக்கு இன்னும் நைட்டு தான். ரட்சிக்கப்பட்ட பிறகும் நைட்டு முடியல, குடி விட முடியல, பாவம் முடியல. இந்த நாபாலுக்கு நைட்டு ஃபுல்லாக குடிப்பானா அப்படியே. அதுபோல் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகும் நைட்டு மாறவே இல்லை, பாவம் மாறவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், போதும்பா, நீ வந்துட்ட, ரட்சிக்க ஞானஸ்தானம் பெற்றுட்ட, பந்திக்கு வந்துட்ட, இன்னுமா தூங்குற, இன்னுமா பாவம் செய்கிற, இன்னுமா விபச்சாரம் பண்ணுற, இன்னுமா வேசித்தனம் பண்ணுற, இன்னுமா திருடுற, இன்னுமா களவு செய்கிற, இன்னுமா உலக மனுஷனை போல வாழ்ற. இல்லை, நாம் காலத்தை அறிந்தவர்களாக, நம்முடைய வயசை அறிந்தவர்களாக, நம்முடைய ஓட்டத்தை அறிந்தவர்களாக, நம்முடைய ஓட்டத்தினுடைய முடிவை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு பக்கத்தில் இருந்ததை விட இப்போ ரொம்ப பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கா, ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துச்சான். இன்றைக்கி ஒரு ஆப்பில் நான் பார்த்தேன், இந்த வருஷத்தோட 58% முடிச்சிட்டோமா. ஆமாம், பேட்ரி சார்ஜ் பண்ணுற மாதிரி சார்ஜில் 58% போயிடுச்சு. இன்னும் 42% தான் மிச்சம் இருக்குது. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 50 தாண்டி வந்துட்டேன், பேட்டரியில் 50% தாண்டிட்டேன். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், நம்மளாம் 80 போகிறது பெரிய கஷ்டம், பெரிய கஷ்டம் இல்லை. கர்த்தர் தான் இரக்கம் பாராட்டணும். அப்படி இல்லாட்டாலும் அவரிடத்துல போவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அப்படி இல்லாட்டா நம்ம எங்கே போகிறோம்? அவர் ராஜ்யத்தில் அவர் கூப்பிடும் போது போகணும். அதுக்கெல்லாம் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சரியாக செய்வார். அதனால் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்தை விட இப்போ ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். அதனால் இரவு என்ன ஆயிடுச்சான், சென்று போயிடுச்சு. இயேசுநாதர் வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் பகல் வந்துருச்சு. பகல் வந்த பிறகு ஏன் இன்னும் தடுமாறுறீங்க? இன்னும் என்ன தடுமாற்றம், இன்னும் என்ன நடுக்கம், இன்னும் என்ன பயம், இன்னும் ஏன் மரண பயம்? இயேசுநாதர் மரண பயத்திலேருந்து தான் விடுவிக்க நம்மக்கிட்ட வந்தாரான். ஆனால் இப்போ இவங்க இரவில் நடந்தால் இப்போ மரண பயம் வரத்தான் செய்யும். சிலர்லாம் நான் பார்த்தேன், சிலர் சொல்கிறாங்க, டிவியில் பேட்டி கொடுக்குறவங்க, எங்கள் வீட்டில் 2 பேர், எங்கள் தாத்தா எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்கில் செத்துட்டாரு, அதனால் நைட்டு இரவு லைட் ஆஃப் பண்ண மாட்டோம், நைட்டு வந்தோடனே எங்களுக்கு பயம் வந்துடும், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணை இப்படி திறந்து வச்சு உட்காந்துருப்போம் சோபாவில். ஏன்னா திடீர்னு என்ன ஆயிடுவோம். ஏன் உங்களுக்கு பகலில் பயம் வர மாட்டேங்குது? பகலில் எல்லோரும் கூட இருக்காங்க, கூட இருக்கிறனால என்ன வர மாட்டேங்குது? ஆமாம், ஏதாவது வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. இரவில் என்ன ஆகும், எல்லோரும் தூங்கிடுவாங்க. நம்மளை அப்போ பகலில் நீங்கள் நடக்கிறவங்களா இருந்தால் இயேசுநாதர் கூட இருப்பார். கூட இருக்கும்போது நம்பிக்கை இருக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இயேசுநாதர் தைரியமாக பெத்தானியாவுக்கு போனார், கிரியைகளை செஞ்சார். யூதர்களில் அநேகரும் ஆசாரியர்களும் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ அன்னைக்கு அவர் பயந்துகிட்டு இருந்திருந்தாருன்னா லாசர் உயிரோட வந்திருப்பானா? அன்னைக்கு அவர் பயந்துகிட்டு இருந்திருந்தாருன்னா ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசம் வச்சிருப்பாங்களா? அதிகாரிகளில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா? அப்போ ஏன் அவர் பயப்படாம போனாரு? அவர் வெளிச்சத்தில் நடந்தார். அவருக்கு தெரிஞ்சிச்சு இன்னைக்கு ஒன்றும் நடக்காது, இன்னைக்கு ஒரு காரியமும் நடக்காது, இந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுவேன். அப்போ இந்த தெளிவு நமக்கு வேணும்லவா? அதனால தான் சொல்கிறாரு, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு. அவர் தள்ளி விடுவாரா, நீங்கள் தள்ளி விடணுமா சொல்லுங்க? அவர் பாட்டில் எடுத்து வச்சுட்டு இயேசு என்னை குடிக்காமல் காப்பாற்றுவார்னா இது என்ன கதை? டாஸ்மார்க்குள்ளே போயிட்டு இயேசு என்னை குடிக்காமல் காப்பாற்றுவார்னா இது என்ன கதை? பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு. பைபிளை நல்லா வாசிக்கணும். நம்ம தான் தள்ள வேண்டிய இடத்துல தள்ளணும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஆளை பார்த்தா நான் குடிச்சிருவேன், தள்ளி விடு. இந்த ஆளை பார்த்தா நான் தப்பு செஞ்சிருவேன், தள்ளி விட்டுருங்க. இந்த ஆளை பார்த்தா நான் பரிசுத்தமாக இருக்க முடியாது, தள்ளி விடுங்க. ஏன்னா எனக்கு ஒரு வெளிச்சம் வேணும், நான் வெளிச்சத்தின் பிள்ளையா நடக்கணும். இல்லை அவர் என்னை பெரிய அஃபெக்ட் பண்ண மாட்டார், ஆமாம் நான் சொன்னால் அவர் கேட்டுக்கிறாரு, பரவாயில்ல. இதில் ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நடத்துகிற ஃப்ரெண்ட்ஸ் கூட பரவாயில்ல, உங்களை நடத்துகிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, உங்களை அவர் தான் நடத்தணும். அல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்கள், ஒளியின் ஆயுதம்னா தெரியுமா உங்களுக்கு? ஒளியின் ஆயுதம்னு மாலை ஆயுதம்னு சொன்னோன்னா அருவா, கத்தி, கோடாலி, அப்புறம் இப்படி நிறையா நினைப்பான். அதெல்லாம் இல்லைப்பா. சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், பாதரட்சை, சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, ஆமாம் விசுவாசம் என்னும் கேடகம், வசனம் என்னும் ஆவியின் பட்டை. இதில் எல்லாத்துக்கும் மேலே என்ன பிடிக்கணும் தெரியுமா? விசுவாசத்தை பிடிச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு நின்றோம்னா அந்த விசுவாசம் நம்மை ரட்சிக்கும், அந்த விசுவாசம் நம்மை காப்பாற்றும். அதனால தான் இங்கே சொல்கிறார், இங்கே ஒளியின் பிள்ளைகளாக நடக்காதனால தான் இன்னைக்கு பிள்ளைகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் இந்த ராத்திரியில் சொல்ற, நீ வெளிச்சத்தின் பிள்ளையா நடக்கணும். அப்போ பிள்ளைங்க உன் வெளிச்சத்தில் நிற்பாங்க. எங்கள் அம்மா சர்ச்சில் இருப்பாங்க, இப்போ நான் சர்ச்சுக்கு போகணும், எங்கள் அம்மா ஆராதிப்பாங்க, நான் ஆராதிக்கணும். ஏன்னா நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் வெளிச்சத்தின் பிள்ளை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம எல்லோரும் செய்யணும். இதில் என்ன களியாட்டுனா என்ன தெரியுமா? உங்களுக்கு களியாட்டுனா என்ஜாய்மெண்ட்டு. இப்போ காசு வச்சு விளையாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு ஜாலியாக விளையாடுவாங்கல்ல, இதுக்கு பேர் தான் களியாட்டு. எல்லாமே ஒரு விதமான களியாட்டாக தான் இன்றைக்கி மாறிடுச்சு. வெறி, தண்ணி அடிச்சுட்டு வெறி, வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திருமணத்துக்கு முன்னாடி போகிற தவறான உறவு வேசித்தனம். ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த திருமண உடன்படிக்கை, ஞானஸ்தான உடன்படிக்கை ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருப்பார். அது நிமித்தம் சில மனைவிங்க கஷ்டமான புருஷன்ட்டையும் வாழும்போது உடன்படிக்கை நிமித்தம் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உடன்படிக்கை நிமித்தம் அவர் பார்க்கார், இந்த கஷ்டமான புருஷன்ட்ட இந்த மனைவி வாழ்க்கையை வேணால் அது உடன்படிக்கை. ஆனால் உடன்படிக்கையை பற்றி எந்த கரிசனம் இல்லாத போது ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்கவே மாட்டார். நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடியே பைக்கில் போகிறாங்க வர்றாங்க. இங்கே ஆண்டவர் என்ன கில்லுக்கீரையா சொல்லுங்க? எகிப்திலிருந்து அவங்கள காப்பாற்றினதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பண்ணின இங்கே கல்யாண ஆராதனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இல்லையோ, சாகிற வரை அதை பார்த்து அந்த புருஷனையும் அந்த மனைவியும் கர்த்தர் காப்பாற்றுறார், அந்த சந்ததியும் அவர் நினைக்கிறார். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் நீங்கள் அவரும் எதிர்பார்ப்பார், உடன்படிக்கை நிமித்தம் உன்னை கொண்டு போய் கடைசி வரை நிறுத்துவேன், ஆனால் நீனும் அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவாட்டியா நடக்கணும். அதனால தான் அந்நிய நுகத்தில் கல்யாணம் பண்ணிட்டு மனைவியை தள்ளி விட்டவங்களையும் சாடுறார் மல்கியால். இளம் வயது மனைவிக்கு நீ துரோகம் பண்ணுறியா, விட மாட்டேன்னு சொல்கிற, நான் பொறுக்க மாட்டேன்னு கத்துற, நீ இது கல்யாணம் பண்ண சேர்ந்து வாழு அப்படின்னு கத்தரை பயங்கரமாக தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், அங்கே என்ன லிங்க் பண்ணுறாருன்னு பாருங்கள். அப்போ நம்ம விருப்பத்துக்கு போகலாம், கசந்த உடனே தள்ளி விட்டுற முடியாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன், ஏன்னா அவர் வெளிச்சத்தின் தேவன். சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதனால தான் சொல்லணும், அவன் பாரு நம்ம பாட்டுக்கு நடக்க முடியாது, எல்லாரும் கூட்டு போகிறான், நம்ம கூட்டு போக முடியாது. இது 2Kன்னு சொல்லக்கூடாது. நம்ம 2Kனாலும் எந்த 3Kனாலும் 4Kனாலும் நமக்கு பைபிள் ஒன்று தான். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அதான் சொல்கிறேன், எனக்கு என் இஷ்டத்துக்கு போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது.
இப்போல்லாம் அப்படி தான் வாழ்க்கை போயிடுச்சு. இப்போ எங்களுக்கு பைபிள் இல்லை. இங்கிலாந்தில் சொல்கிறாங்களாம், நாங்கள் இயேசு பிறப்பே நாங்கள் நம்ப மாட்டோம். நீ நம்பாதடா. உங்கள் அப்பாவும் அம்மாவும் ஆளுக்கு ஒன்றை பிடிச்சிட்டு போனப்பே உனக்கு எப்படி சத்தியத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால தேசத்தில் மேயர்லேருந்து எல்லாரும் இஸ்லாமியர்களாக மாறிட்டாங்க. சபையை விற்றுட்டு போயிட்டாங்க. சபையெல்லாம் மசூதிகளாக மாறிடுச்சு. நீங்கள் போங்க. ஆனால் என் இயேசு முன்னமே சொல்லிவிட்டு போனார், மனுஷகுமாரன் வரும்போது. இப்போ ரோபோவுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க போன வாரம், பிரம்மாண்டமான கல்யாணம். அப்போ இதை பார்க்குற இந்த இளம் தலைமுறை எப்படி நம்பும்? ஆனால் தேவன் நமக்கு நம்ப பண்ணின வார்த்தைகளை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, நீ வெளிச்சத்தில் நடந்தா தான் மரியாளுக்குள்ள கற்பம் தரித்தது தேவகுமாரன்னு நம்ப முடியும். அது வெளிச்சத்தில் தான் விசுவாசிக்க முடியும். வேற ஒருத்தரால் அதை விசுவாசிக்க முடியாது. சயின்ஸ் தெரிஞ்சவனால விசுவாசிக்க முடியாது. வசனம் தெரிஞ்சவனால விசுவாசிக்க முடியும். வசனத்தை நம்புறவனுக்கு தெரியும். சாராலை பலனடைய செய்தவரும், எலிசபெத்தை கற்பந்தரிக்க செய்தவரும், மரியாளை கற்பந்தரிக்க செய்தவரும் ஒருவரே. என கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களே. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே. அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் சகலத்தை செய்ய முடியும். வெளிச்சத்தில் நடக்கும்போது ஒரு பிள்ளை சொல்லுவா, நான் 1 வருஷம் தாமதமானால் 2 வருஷம் தாமதமானால் எனக்கு குறித்ததை என் தேவன் செய்வார். மரண படுக்கையில் கிடக்கும்போது அவனுக்கு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதுனால தான் அவன் சொன்னான். அவன் சொன்னோன்னே எந்திரிச்சான் பாருங்க, அவர் அனைத்தையும் செய்யும். எல்லாரும் வந்து அழுதாங்க, என்ன யோபு இப்படி ஆயிட்டீங்க, எலும்பு தோலும் ஆயிட்டீங்க, என்ன இப்படி கிடக்குறீங்க? என்ன அவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை தான் வந்துச்சு, அனைத்தையும் செய்யும். அவர் நினைத்தது ஒன்றும் இதுதான். இங்கே தான் வெளிச்சத்தின் பிள்ளை நிற்கிறான். ஊரே வேற மாதிரி பேசும்போது அவன் சொல்கிறான், சொல்லி முடிச்ச உடனே அவன் எந்திரிச்சு உட்கார்றான். கர்த்தர் அவனை பலப்படுத்துறாரு. 42ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடக்கத்தில் அவர் சொல்லுவார், இந்த வார்த்தை சொல்லும் போது வியாதி பறக்கு. ஆண்டவர் இதை மட்டும்தான் எதிர்பார்த்தாரு. இதுக்குள்ள இருந்து நீ சொல்றியா? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நான் சுகமாக போகிறேன், அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நான் எந்திரிக்க போகிறேன், அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நான் விடுதலை பெற போகிறேன். அந்த காரியம்தான் விசுவாசிகளுக்குள்ளே வரணும். இன்னும் தலையை கொடுத்துட்டு கேட்டு சொல்லுங்க, நான் குடிச்சிக்கிட்டே இருப்பேன், நான் பாவம் செஞ்சுட்டே இருப்பேன், கேட்டு சொல்லுங்கள் எனக்கு என்ன நடக்கும். யார்கிட்ட? நீங்களும் அவரும் ஒரே கடவுளை தானே வணங்குறோம். உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு தானே எனக்குள்ளே இருக்காரு. ரைட்டு தானே? ஆமாம். நான் பேசுவேன் அவர் பேசுவார் அப்படின்னு பாடினார். யார்? மோசஸ் ராஜசேகரன் ஐயா. ஆமாம். இருவரும் என்ன செய்வாங்களாம்? சந்தோஷிப்பாங்க. அப்போ என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, கண்ணு மங்கி போய் சுகர் வந்து கண்ணு தெரியாமல் போய் 2 கையில் பிடிச்சிட்டு வந்து ஸ்டேஜில் விட்டா அதே வாய்ஸ் தான். தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோளில். அதே பாட்டு தான், அதே டோனு தான், அதே சந்தோஷம்தான், அதே சத்தம் தான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஏன்னா கண்ணு தான் போச்சு, வெளிச்சம் மறையில. அதான் கர்த்தர் சொன்னார், களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதம் பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து இந்த உடம்புல கிறிஸ்துவ தரித்து கொள்ளணும். அப்படியே கிறிஸ்துவ ஒட்டிக்கிறணுமா அவரோட. வேற துரு இச்சைகளுக்கு உடம்பை கொடுத்துடக்கூடாதான். கொடுத்தாம பகலில் நடந்தீங்கன்னா, பாவம் செஞ்சுட்டு ஒருத்தன் வந்தான் வீட்டுக்குள்ளே, அம்மா அப்பா இல்லை தப்பு பண்ணிட்டேன்னு உள்ள மரண பயம் வரும். ஆனால் அதை தள்ளி விட்டு போனால் சிங்காசனம் வரும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இவ்வளோதாங்க வித்தியாசம். அங்கே இருந்துச்சு, பாவம் செய்யும்போது மரணம் வருது, ஆனால் பரிசுத்தம் வரும்போது தைரியம் வருது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம். அப்போ நீங்கள் பயத்தோடு இருக்கீங்களா? அதிகமான இருளிலே நடந்து அப்படிப்பட்டவங்களா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, சீரா நடப்பா, சீரா நட. எந்த ஒரு காரியத்திலையும் தேவ சித்தம் அறியாமல் காலை விடாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறங்க. அப்படியே இந்த இது இனிப்புல வச்ச மாதிரி வருவான் சாத்தான். ஆனால் எது தெளிவுன்னு ஆண்டவர் நமக்கு காட்டுவார். எது தெளிவுன்னு ஆண்டவர் நம்மளை நடத்துவார். சீராக போகணும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சீராக போகணும். நம்முடைய ஓட்டம் சீராக போகணும். ஆமாம், நம்ம நம்பிக்கை சீராக போகணும். பகலில் நடக்கிறவன் எப்படி நடப்பானா? சீராக நடப்பான். அமெரிக்க தேசங்களில் ரோடுகள் ரொம்ப தூரத்துக்கு அப்படியே இருக்குமா. அதனால் வண்டி ஓட்டுறவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லையா, அப்படி பிடிச்சிட்டு அப்படியே போகலாம். சில மாகாணங்களுடைய தூரம் அப்படி இருக்குமா, இன்பிட்வீன் கேப்பு. அப்போ இடையில வீடுகளே இருக்காது. அதிலும் மக்கள் தொகை குறைவான நாடுகள் தானே. அதுபோல்
பகலில் நடக்கிறவன் சீராக போவான், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போவான். இங்கே நிறைய பேர் பிரச்சனைகளை வாங்கி கட்டிக்கிட்டாங்க, இருளில் நடந்துட்டு முட்டுறாங்க. என் பிள்ளை என்ன ஆகணும், என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகுமோ, நாங்கள் செட்டில் ஆகிட்டோன்னு சொல்கிறாங்க, ஆனால் செட்டில் ஆன மாதிரி தெரில. அதனால தான் சொல்கிறேன், பகலில் நடக்கணும், வெளிச்சத்தில் நடக்கணும். ஏன்னா வெளிச்சத்தில் நடந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம், இடறி போக மாட்டோம்.